Hello everybody, welcome back. ஸோ இந்த வீடியோல நம்ம மெஷின் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ என்ன ஆர் மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் என்னன்னு பார்க்கலாம். ப்ளஸ் என்னென்னலாம் பாப்புலர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ நீங்க வந்து இப்போ வேரியஸ் டொமைனுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் நீங்க வந்து ஆம், ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியோ இல்ல எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி எஜுகேஷனல் செக்டரோ ஸோ நீங்க வந்து எந்த டொமைனுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணுவீங்க. பட் இப்போ ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் உங்களுக்கு இல்லையா? பிளஸ் என்ன வந்து இங்க ரிக்வயர்மென்ட் கிளையண்ட்டுக்கு என்ன வந்து ரிக்வயர்மென்ட் இருக்கு? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நம்ம எந்த மாதிரி இங்க சொல்யூஷன் வந்து குடுக்கலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் உங்களால ப்ரொசீட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள்ல பார்த்துட்டீங்கன்னா, டிஃபைன் த பிசினஸ் ப்ராப்ளம். மீன்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இது எப்படி நீங்க பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது டொமைன் நாலேட்ஜ் இருக்கணும். இப்ப நீங்க வந்து வேற ஏதாவது பேக்கிரவுண்ட்லேருந்து இருந்திருக்கலாம். உங்களோட எஜுகேஷனல் பேக்கிரவுண்ட் வேறயா இருந்திருக்கலாம். இல்ல நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற ஒரு டொமைனா இருந்திருக்கலாம். பட் நீங்க டேட்டா சயின்டிஸ்ட்டா எந்த டொமைனுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது, அங்க அந்த டொமைன் நாலேட்ஜ் வந்து இருந்தா தான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன வந்து கிளையண்ட்டோட ரிக்வயர்மென்ட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்? ஸோ ஒன்ஸ் கிளையண்ட்டோட ரிக்வயர்மென்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இல்ல என்ன பிசினஸ் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அத வந்து நீங்க மெஷின் லேர்னிங்க்கு எப்படி வந்து மெஷின் லேர்னிங்க வச்சு நம்ம எப்படி வந்து சொல்யூஷன இங்க குடுக்கலாம். இந்த பிசினஸ் ப்ராப்ளம்க்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்? எப்படி நம்ம என்ன அப்ரோச் எடுக்கலாம்? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, இத வந்து நீங்க எப்படி இந்த பிசினஸ் ப்ராப்ளம எப்படி மெஷின் லேர்னிங்க்கு மேப் பண்றீங்க? எப்படி நீங்க வந்து மெஷின் லேர்னிங் அப்ளை பண்ண போறீங்க இதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியணும்னா, லைக் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூப்பர்வைஸ்ட் இருக்கு, அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ் இருக்கு. கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அ அப்ரோச்சா இல்ல செமி சூப்பர்வைஸ்டா ஸோ இந்த மாதிரி நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ குடுத்திருக்கிற பிசினஸ் கேஸ்க்கு எந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேப்பிங் வந்து அ ஒழுங்கா இருக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் ப்ராப்ளம் நல்லா தெரியணும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இங்க அப்டின்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து எந்த அல்காரிதம் இங்க யூஸ் பண்ண முடியும் அப்டின்றதும் நீங்க ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப என்ன அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ண போறோம், என்ன அப்ரோச் நம்ம இங்க எடுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல உங்களுக்கு டேட்டா வந்து கிளையண்ட் கிட்டேருந்து வந்துரும். லைக் ஆம் அவங்க டேட்டாபேஸ்லேருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இல்ல ஆ சில நேரம் நீங்களே டேட்டா கலெக்ஷன்ல இன்வால்வ் ஆகுற மாரியும் இருக்கும். நீங்க வேரியஸ் சோர்சஸ்லேருந்து டேட்டாவ கலெக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் உங்ககிட்ட ரிலவன்ட் டேட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க கிளீன் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டேட்டா வந்து நெறைய இடத்துலேருந்து எடுக்கும்போது, வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். இல்ல உங்களுக்கு அந்த டேட்டாவ அப்படியே எடுத்து நீங்க வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அது வந்து சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படலாம். இல்ல கிளீனிங் தேவைப்படலாம். ஸோ டேட்டாவ கிளீன் பண்ணணும். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ ஒன்ஸ் டேட்டாவ நீங்க கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் நீங்க அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி இருக்கு டேட்டா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அததான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இடிஏ. ஓகே இன் ஷார்ட். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். மீன்ஸ் இங்க வந்து நீங்க டேட்டாவ விஷுவலைஸ் பண்ணுவீங்க. இல்ல டேட்டாவ வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல பிரசன்ட் பண்ணி, அ யாரெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸே இந்த இந்த ப்ராப்ளம்க்கு ஆம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டேட்டாவ நீங்க புரிய வைப்பீங்க. ஸோ, இங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் தான் வந்து இங்க மேஜர் ரோல் அவங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. மீன்ஸ் டேட்டாவெல்லாம் வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன மாரியெல்லாம் பிரசன்ட் பண்ணா, உங்களுக்கு வந்து அ அத அது புரிஞ்சுக்க முடியும். லைக் என்ன டேட்டா சொல்லுது? அது வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் த டேட்டா இல்லையா? அதெல்லாம் இங்க தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு ஃபீச்சர்ஸ்குள்ள அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, ஸோ அந்த நாலேட்ஜ வச்சு நீங்க வந்து மெஷின் லேர்னிங் மாடல் பில்டிங் பண்ணுவீங்க. அதாவது எந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் சூட்டபிள்னு நீங்க ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்கும். லைக் இப்ப சூப்பர்வைஸ்ட் டெக்னிக் அப்டின்னா, நெறைய சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ் இருக்கு. நீங்க எல்லா அல்காரிதமையும் ட்ரை பண்ணி, ஓகே கம்பேர் பண்ணி, அதுல எந்த மாடல் வந்து பெஸ்ட்டோ, இந்த இந்த குடுத்திருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்க்கு எந்த மாடல் வந்து பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் குடுக்குதோ, இல்ல பெஸ்ட் சொல்யூஷன் குடுக்குதோ, அந்த அல்காரிதம நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஓகே. பட் அது எப்படி நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இப்ப மாடல் வந்து பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு, அதாவது ஆ ஒ ஒரு இருக்கிற மாடல்ஸ்லயே எது வந்து பெஸ்ட் அப்படின்னு நீங்க இப்ப சூஸ் பண்ணணும் அப்படின்னா, மாடல் எவாலுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன்ஸ் இப்ப கிரியேட் பண்ணியிருக்கிற எல்லா மாடல்லயும் எது வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு மாடலையும் நம்ம எவாலுவேட் பண்றதுக்கு, ஒரு அசஸ் பண்றதுக்கு நமக்கு மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெட்ரிக்ஸ யூஸ் பண்ணி நம்ம மாடல எவாலுவேட் பண்ணணும். ஓகே. ஸோ உங்களுக்கு பண்ணும்போதே தெரிஞ்சிடும் எந்த மாடல் வந்து அ அ பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இல்ல எது வந்து நல்ல அ பெஸ்ட் ரிசல்ட் குடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அந்த அல்காரிதம நீங்க சூஸ் பண்ணி அத டிப்ளாய் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இது வந்து ஜெனரல் லைஃப் சைக்கிள் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பண்ணுவோம். ரைட் ஃப்ரம் அது சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முதல்ல பிசினஸ் என்ன அப்படின்னு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன ரிக்வயர்மென்ட் இங்க என்ன பிசினஸ் ப்ராப்ளம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க டேட்டா கலெக்ஷனோ இல்ல டேட்டா கிளீனிங்கோ ஸோ ப்ரிப்பரேஷன்றது இல்ல யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் டேட்டா கிளீனிங். ஆல்ரைட். ஸோ டேட்டா கிளீன் பண்றது, அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ரைட்? இல்ல ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு ஃபீச்சர்ஸ்குள்ளார, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் மாடல் கிரியேஷன், அதாவது நெறைய மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் இருக்கு. ஸோ இதுல எந்த மாடல் வந்து நம்ம நம்ம கிளையண்ட்டுக்கு குடுக்க போறோம் இல்லையா? அத நீங்க இங்க அம் பார்ப்பீங்க. ஸோ மெட்ரிக்ஸ வச்சு எவாலுவேட் பண்ணி எந்த மாடல் வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த மாடல நீங்க டிப்ளாய் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் லைஃப் சைக்கிள் ஆஃப் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டேட்டா சயன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் வொர்க் வந்து உங்களுக்கு இங்க தான் போகும். லைக் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் யூ நோ அ டொமைன் அனாலிசிஸ். ஸோ இத வந்து டொமைன் அனாலிசிஸ்ன்னும் சொல்லலாம். ஓகே. யூ ஆர் ஜஸ்ட் ட்ரையிங் டூ அனலைஸ் தி பிசினஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரிக்வயர்மென்ட் ஹியர். ஸோ domain analysis, right? Okay. Then ஸோ அத வந்து எப்படி நீங்க மெஷின் லேர்னிங்க்கு மேப் பண்ண போறீங்க? தென் இருக்கிற டேட்டாவ நீங்க என்ன என்ன மாரி கிளீனிங் ரிக்வயர்மென்ட் இருக்கு. ஸோ டேட்டாவ கிளீன் பண்ணி, அத அனலைஸ் பண்ணி, அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்புறம் மாடல் கிரியேட் பண்ணி, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ஜெனரல் ப்ராசஸ். பட் இதுல வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேஜஸ் மட்டுமே 80% ஆஃப் வொர்க் இங்க தான் போகும். லைக் 80% ஆஃப் யுவர் டைம் வில் கோ ஹியர். ஓகே. ஸோ இத நீங்க ஒழுங்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா, மாடல் கிரியேஷன், எவாலுவேஷன்லாம் வந்து ஜஸ்ட் 20% ஆஃப் வொர்க். ஆல்ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் வொர்க் வில் பி கோயிங் அட் தீஸ் 4 ஸ்டேஜஸ். ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து ஜெனரல் வொர்க் ஃப்ளோ. ஓகே. ஸோ என்னென்ன பாப்புலர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ண போறது சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட். ஓகே. ஸோ சூப்பர்வைஸ்ல பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து கிளஸ்டரிங்க்கோ, இல்ல டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனோ இந்த மாரி டாஸ்க் பண்றதுக்கு நமக்கு எஸ்விடி, பிசிஏ, கே மீன்ஸ் இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ். ஓகே. அதே மாரி சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிக்ரெஷன் அல்காரிதம்ஸ், டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், எஸ்விஆர் இந்த மாரி நெறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ். ஓகே. அப்புறம் அ அ
இப்ப கேட்டகரிக்கல் டேட்டா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் 2மே நம்ம பார்த்தது கன்டினியூவஸ் டேட்டாக்கு. இப்ப கேட்டகரிக்கல் டேட்டாக்கு என்னென்ன அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் அசோசியேஷன் அனாலிசிஸ் நம்ம வந்து அப்ரியாரி, அப்புறம் எஃப்பி குரோத் இந்த மாரி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் கிளாசிஃபிகேஷன் சூப்பர்வைஸ்ட்லயே கிளாசிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா, அதுதான் கிளாசிஃபிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எந்த மாரி அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? கேஎன்என், ட்ரீ டெசிஷன் ட்ரீ டெசிஷன் ட்ரீலயும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நீங்க கிளாசிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிக்ரெஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீ பேஸ்ட் அல்காரிதம்ஸ், அப்புறம் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், நைவ் பைஸ் ஸோ இதெல்லாம் வந்து பாப்புலர் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன் சூப்பர்வைஸ்ட்ல வரும். அன்சூப்பர்வைஸ்ட்ல என்ன மாரி டாஸ்க் நம்ம பண்ணலாம்? கிளஸ்டரிங், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், அனாமலி டிடெக்ஷன், அசோசியேஷன் அனாலிசிஸ் இந்த மாரி டாஸ்க்லாம் நம்ம அன்சூப்பர்வைஸ்ட்ல பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த பாப்புலர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். நம்ம இதெல்லாம் பார்ப்போம் ஃபியூச்சர் செஷன்ஸ். ஸோ தேங்க் யூ ஆல்.